Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்னு தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள் வந்து எப்படி நம்மளுடைய கார்டனிங்க்கு யூஸ் ஆகுது அப்படின்றத फ्रेंड्स உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆரஞ்சு அப்புறம் லெமன் ரைஸ் வந்து நம்ம கிளற மாதிரி இருந்தால் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு பிழிஞ்சிட்டு இந்த தோலை வந்து வேணான்னு தூக்கிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க தோள்கள் வந்து தான் இன்றைக்கி நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த தோலில் அப்படி என்னங்க நன்மைகள் வந்து கிடைக்க போகுது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். இந்த எலுமிச்சப்பழ தோல் இல்லைனா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோள்களில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்காகவும் நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க. முகத்தில் வந்து ஏதாவது தழும்புகள்லாம் இருந்தால் மறையறதுக்கும் சரி, போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே இந்த வந்து பீல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்டி ஃபங்கலாக வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்ம தலையில் இந்த சீவக்காலாம் வந்து நம்ம அரைக்கும் பொழுதும் சரி, பொடுகு தொந்தரவு ஏதாவது இருந்தாலுமே இந்த லெமன் பீல் வந்து லெமன் ஜூஸ், இந்த லெமன் பீலில் செய்யப்பட்ட ஷாம்பு க்ரீம்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கார்டனிங்க்கும் எந்த அளவுக்கு இது யூஸாக இருக்குன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடிய பொருள் இப்போ நம்ம வந்து பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி தோள்களை வந்து நீங்கள் தூக்கி எறியாமல் நீங்கள் இதை வந்து காய வச்சும் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம பூச்செடிகள் ஆசிட் சாயில் லவ்விங் ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சில பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான பிளான்ட் வைக்கக்கூடிய நம்ம மண்ணில் வந்துட்டு இந்த பவுடரை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டு விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பூக்கள்லாம் நல்ல பெருசு பெருசாக நமக்கு வந்து கிடைக்கும். இதை இப்போ காய்கறி வேஸ்டேஜ்லாம் வச்சு நீங்கள் வந்து கம்போஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட இது வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு நைட்ரஜன் ரிச்சான ஒரு கம்போஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஆமாங்க, இந்த மாதிரியான தோள்களை வந்துட்டு மக்கி போகும் பொழுது நைட்ரஜன் கண்டென்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ ஒரு நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட் வச்சு கம்போஸ்ட் செய்யும் போது இந்த மாதிரியான தோள்களையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி நல்லா வந்து கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பு வந்து ஃபர்டிலைசர் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசராகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காலி டப்பா வந்து பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம நார்மலாகவே மளிகை கடையிலே வந்து கேட்டாவே தருவாங்க, ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம்னாவே 2 டப்பா 3 டப்பா தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பல தோல் வந்து ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு கூட ஐ திங்க் இதில் வந்து ஒரு 5 பழ தோல் வந்து நான் சேர்த்திருக்கேன். ப்ளஸ் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 3 நாள் 2லேருந்து 3 நாள் வந்து நீங்கள் ஊற வச்சிங்கனாவே போதும். இப்போ இது நான் வச்சு இப்போ ஒரு 4-5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இதை வந்து நான் வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வடிகட்டுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிலில் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மூடி உங்கள் கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். பட் ஓப்பன் பண்ணும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது இல்லைங்களா. ஸோ ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னாவே அது ஒரு மாதிரி கேஸ் மாதிரி மேலே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நேராக முகத்தை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கீழே ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்து மண்ணுக்குமே கொடுத்துக்கலாம். இந்த வேர்புழுக்கள் வேர்பூச்சி தொந்தரவுலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து சாயிலினுடைய pH மெயினாக அதுதான். இப்போ அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்க இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய pH லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7, 8 அது வரைக்கும் இருக்கும். இப்போ மழையே இல்லை அப்படின்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அதிக காரத்தன்மையுடையதாக இருக்கும். நம்மளுடைய ரோஸ் பிளான்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே அது ஆசிட் லவ்விங் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ 6.5லேருந்து 6.8 வரைக்கும் pH வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் மண் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நம்மளோட அமிலத்தன்மையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக மண்ணுக்கு கொடுத்துக்கலாம். இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதனுடைய சாறு வந்து அதிகமாக இறங்கியிருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபர்டிலைசரை வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து இந்த கிளாஸ்லேயே வந்துட்டு 2 மடங்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க.
ஸோ 1:2 ரேஷியோலேயே வந்து சேர்த்து பயன்படுத்தணும். ரொம்ப அதிகமாக இது கொஞ்சம் எரிச்சல் தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறனால இது ஒரு பெஸ்ட்டான பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் செயல்படுதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏபிட்ஸ் அப்புறம் த்ரிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேருக்கு வந்துட்டு த்ரிப்ஸ் வந்தது அப்படின்னாவே அதனுடைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கெலாம் இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய செடி சைடில் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது, இந்த மழை பெஞ்செலாம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொசு தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டான ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட்டாகவும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எறும்பு அப்புறம் இந்த சில அந்த ஸ்னெயில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இதை கொடுக்கும் பொழுது சூப்பராக ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகுங்க. எந்த பூச்சி தொந்தரவுமே இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்ன சொன்ன ரேஷியோ தான், அது 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 2 மடங்கு தண்ணி அப்படின்னா 1 மடங்கு வந்துட்டு இந்த ஜூஸ் வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் செடிகளுக்கு உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் காய்கறி செடிகள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். எந்த செடிக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சூப்பராக ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஈவினிங் டைம் அப்போ பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த த்ரிப்ஸ்லாம் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து தொந்தரவாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டாக சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி நமக்கு இந்த பூச்சி தொந்தரவுலாம் வந்து கட்டுப்படுறதுக்கு வந்து உதவுதோ, அதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து அதிகமாகவே வருங்க. அது என்னென்னு கேட்குறீங்களா? பட்டாம்பூச்சி தாங்க. இந்த ஸ்மெல் வந்து அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ பட்டாம்பூச்சிகள் வந்து நல்லா அதிகமாகவே நம்மளுடைய தோட்டத்துக்கு வரும். ஸோ இது பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுது, ப்ளஸ் வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரியான ரொம்ப அழகான பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதை மண்ணுக்கு நம்ம டைரெக்டாக வந்து கொடுக்கும் பொழுதும் பூக்கள் வந்து நல்ல பெருசாக நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நல்ல கலர்ஃபுல்லாகவே பெரிய பூக்களாகவே வந்து நம்மளுடைய தோட்டத்துலேயும் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மண்ணுக்கே டைரெக்டாக கொடுக்கறது மூலமாக நான் முன்ன சொன்ன மாதிரி தான் வேர்பூச்சி தொந்தரவுகளிலிருந்து நம்மளுடைய செடிகளை வந்து ஈஸியாக வந்து பாதுகாத்து கொண்டு வர முடியும். ஸோ மண்ணில் வந்து டைரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஐடியா ஏதாவது என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.